அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா வந்துட்டு நல்லா ஒரு சைட் டிஷ் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் இது. வெண்டைக்காய் தொக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 5 தக்காளி இந்த சைஸில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. அது கூட வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் நல்லா ஒரு பெரிய 2 ஹீப்டு ஸ்பூன், நல்லா ஃபுல் ஸ்பூன்ஸ் 2 தனியாத்தூள் தக்காளி வெங்காயம் இதில் தான் வந்து தொக்கு தரப்போகுது, அதனால் தனியாத்தூள் நிறைய போட்டுக்கணும். 3 பெரிய பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதை நசுக்க போகிறேன். இதில் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, கூட கொஞ்சம் வேர்க்கடலை இதையும் வந்து நான் பொடி பண்ணி போட போகிறேன். ஸோ அவ்வளோதான் வேணும் நமக்கு. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2 டவா வச்சுருக்கோம். நம்ம இங்கே வந்து நான் வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டே இருக்க போகிறேன். அந்த டைமில் இங்கே வந்து தொக்கு பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய்லாம் அதில் போடுவோம். நல்லா அதுவே தண்ணி ஊற்றாமல் நல்லா அதுவே வதங்கிட்டுருக்கணும். வதங்கிறதுலே அது ஆல்மோஸ்ட் வெந்துடும். அப்பப்போ நம்ம இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இந்த டவாவில் எது இருக்கட்டும். இந்த பக்கம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெண்டைக்காயும் வதக்கி விடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இது மாதிரி நல்லா அகலமான பேனில் எல்லா வெண்டைக்காயும் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்க மாதிரி நல்லா நம்ம பண்ணோம். சின்னதாக எடுத்து நம்ம ஒரு மாதிரி பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி வெண்டைக்காய் ஒரு மாதிரி மொத்தையாகிடும். அதனால் இப்படி நல்லா விரித்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸோ பூண்டு எடுத்துருக்கோம். நம்ம அதையும் இடித்து நம்ம அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்போது பூண்டை வந்து நம்ம இந்த மாதிரி இடித்து போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ரொம்ப அரைச்சி போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஸோ இடித்து போட்டாச்சு. அதுவும் வதங்கட்டும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன வேர்க்கடலை போட போகிறோம். அதனால் நான் வேர்க்கடலையும் வந்து இடித்து வச்சுக்க போகிறேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான். நமக்கு வந்து உரிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே தோலோடு போடலாம் நம்ம. அதனால் நான் இடிச்சிக்க போகிறேன். இப்போது இது போடும்போது வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல வாயில் வரும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழம்புல போட்டோன்னா அதனால் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு இந்த வெண்டைக்காய் மேலேயே போட்டு மொத்தமாக சேர்த்து வதக்கலாம். ரொம்ப ஹை தீ வச்சா தீஞ்சிரும் இப்போது. அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க. வெண்டைக்காயோட சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வறுப்படட்டும். நம்ம குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றுறோம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் இதுலேயும் வந்து இப்போ நம்ம பூண்டுலாம் போட்டுக்கனால கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் இதுலேயும் போடலாம் எக்ஸ்ட்ராவாக. தக்காளியும் போட்டு வதக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் அப்படியே கலரி விடுங்க. இதில் இப்போவே தக்காளி வதங்கும் போதே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். சரி, இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பொடி வகையெல்லாம் போட்டுடலாம். அதில் மஞ்சள் தூள், உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்கள் வெண்டைக்காய் பொறுத்துக்கு 1 ஸ்பூன் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நல்லா காரமாக தான் இருக்கும் தொக்கு எனக்கு.
தனியாத்தூள் நல்லா 2 ஸ்பூன். பொடி வகையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, நெடி வரும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து பக்கத்தில் நம்ம கொஞ்சம் சூடாக தண்ணி போட்டுட்டா ஈஸியாக ஆகிடும். வெங்காயம் தக்காளி தான் இருக்குது, எதுவும் வேகத்துக்கு இல்லை. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினா நிறைய நேரம் ஆகிடும் சுண்டுறதுக்கு. பொடி வகைகள் மட்டும் கொதிக்கிறதுக்காக ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுன்றதை பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி வேணால் போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி தொக்கா குழம்பா பண்ணல, அதே மாதிரி ஃப்ரையாகவும் பண்ணல. நம்ம ஒரு மாதிரி செமி சாலிடாக நல்லா கிரேவியாக பண்ணுறோம். அப்போ தான் நம்ம சப்பாத்திக்கு நல்லா தொட்டுக்கலாம், இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் வெண்டைக்காய் நல்லா ஆகிட்டுருக்கு. நம்ம தொக்கு நல்லா ரெடியான அப்புறமா அதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிடும். அது கூட வந்து வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், இப்போது நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் கஞ்சியாகவும் இருக்குது. அந்த டைமில் நம்ம இந்த பண்ணியிருக்க கிரேவி அதில் கொட்டலாம். கொட்டிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஒன்றா சேர்ந்து எல்லாம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த குழம்புல உப்பு காரம்லாம் அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் ஏறும். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் நீங்கள் சிம்லேயே வச்சு இதை லேசாக கலரலாம். இந்த மாதிரி கிரேவி இருந்தால் வந்து நமக்கு சப்பாத்தி தொடுக்க ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப ரன்னியாக இருக்காது. ஒரு மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய நல்ல டேஸ்டியான ஈஸியான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் தொக்கை நீங்களும் வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மெயினாக வந்து சப்பாத்திக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் நல்லா ஸ்டஃப்டாக சப்பாத்தியாக கொடுத்து விடலாம். அதனால் சப்பாத்திக்குள்ளே ரோல் மாதிரி பண்ணி நீங்கள் கொடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கு கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.